கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று வேதத்திலிருந்து ஒரு சின்ன செய்தியை நாம் கேட்க போகின்றோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகாரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய தூதன் சகாரியாவை பார்த்து சொல்கின்றார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே நீ எதற்காக பயந்து கொண்டு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. உன் வாழ்க்கையிலே நீ என்ன பிரச்சனையில் சென்று கொண்டு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்று அவனுடைய வார்த்தை உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் அதை சரி செய்வார். 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்வனமாக அது சொல்கின்றது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர்கள் சந்தோஷப்படுவார்கள். இங்கே யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுகின்றது. யோவான் ஸ்நானகன் பிறப்பதினால் அநேகர்கள் சந்தோஷப்படுவார்கள், ஆனால் நீ மகிழ்ச்சியாய் சந்தோஷப்படுவாய் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் பிறருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர, உங்கள் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொண்டு வர, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர. ஆகையால நீங்க கவலைப்படாதீங்க, என்னால ஒன்றும் செய்ய முடியல, என் குடும்பத்துக்கு செய்ய முடியல, என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய முடியல, அல்லது என்னால படிக்க முடியல, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிறப்பு நிமித்தம் அநேகர்கள் சந்தோஷப்படுவார்கள். அப்படி ஆண்டவர் உங்களை மாத்துவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் பார்த்துக்குவாரு. நம்ம ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துல என்னுடைய அருமையான சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் பெரியோர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன பிரச்சனையில சென்று கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் இந்த நேரத்துல அவர்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டுடைய கரம் அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களுடைய பிறப்பு நிமித்தம் அநேகர்கள் சந்தோஷப்படத்தக்கதாக அவங்களை நீ மாற்றுபடியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.